உலகாவதற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு விழாவில் தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கவும், கடைசியாக அன்பின் விருந்திலே எல்லாரும் பங்கு கொள்ளவும் இன்றைக்கு நமக்கு தேவன் வாய்ப்பு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு விழாவில் மட்டும்தான் நாங்கள் ஒரு 4-5 பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்தியோம். மற்ற நாளெல்லாம் சிலாமேரியமாவும் வேதராஜையாவும் தான் அவங்களை நடத்துவாங்க. மற்ற நாட்களில் நாங்கள் வருவோம். அல்லேலூயா. நேற்று இன்றைக்கு ஆண்டு விழாவை தேவன் சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று 55 பரிசுத்தவான்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வதித்து சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வந்தார். எல்லாமே நல்ல பிளானே பண்ணலை. நாங்கள் அப்படி செய்யணும்னு நினைக்கவே இல்லை. கர்த்தரே அதை வாய்க்க பண்ணினார். அநேக தடைகள் வரும், அநேக எதிர்ப்புகள் வரும், முறுமுறுப்புகள் வரும். எல்லாத்தையும் கர்த்தர் தவிடுபடியாக்கினார். அநேக முடியாத நிலைகள் வந்தது. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். இந்த கல்லின் மேல், அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், என்னுடைய சீசனாய் இருக்கிறாய், என்னுடைய முதல் சீசனாய் இருக்கிறாய், என்னுடைய விருப்பமான முதல் இருதய ஆத்மாவாய் இருக்கிறாய், பிராண சிநேகிதனாய் இருக்கிறாய். உன் மேல, இந்த கல்லின் மேல், இந்த ஜீவனுள்ள கல்லின் மேல், இந்த மூளைக்கல்லின் மேல், இயேசு தலைக்கல், இந்த மூளைக்கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இதுக்கு இந்த கட்டும்போது இந்த பாதாளத்தின் வாசல்கள் மேல முறுமுறுப்புகள் வரும். பாதாளத்தின் வாசல் தடுப்பு போடும், தடையை உண்டு பண்ணும். அது ஆனா அதை தேவன் மேற்கொள்வான். அல்லேலூயா. சாசு மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய ஊழியத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை கிடைக்கிறதை மேற்கொள்வோம். கர்த்தர் இன்னும் பெரிதாய் காட்டுவார். இப்பொழுது பாஸ்டர் விக்டர் வீரமணி ஐயா அவர்கள் ஒரு பாடலை பாடி நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல என் கண்மலையாளர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கண்மலையா இருக்கிறார். நம்மளை காக்கிற மெய்யான தேவனா இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா மரண பயத்துல தான் ஆண்டவராக இயேசுவை என்னோட வாழ்க்கையை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா மறைச்சு போயிட்டாங்க வியாதினால, எங்கள் பாட்டி வந்து வியாதிகள் மறைச்சு போயிட்டாங்க, எங்கள் பெரியப்பா வந்து வியாதிகள் மறைச்சு போயிட்டாங்க, எங்கள் பெரியப்பா இன்னும் அதே மாதிரி அநேக பேர் எங்களோட உறவினர் எல்லாம் வியாதிகளால் மறைச்சு போயிட்டாங்க. இந்த பார்க்கும்பொழுது சம்பவத்தை பார்க்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் நான் மறைச்சு போயிடுவானா, இல்லை எங்கள் அம்மா இடத்துல இருக்காங்களா, எங்கள் அக்கா கூட அக்கா கூட பண்ணுவாங்க, அவங்க மறைத்து போயிடுவாங்க சொல்லி இதனால் நிறைய மரண பயத்தோடு கூட நான் இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரண பயத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா.
நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்காரு. அது மட்டுமல்ல, இங்கே ராமபுரத்தில் நேசரின் கரைகள் பெந்தகோஸ்து சபை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 29 வருஷங்கள் ஐயா சொன்னாரு, 29 வருஷங்கள் ஆண்டவருடைய கரம் இந்த சபையோடு கூட இருந்து, சபை மக்களோடு கூட இருந்து ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறாரு, அநேக அற்புதங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அநேக பண தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். வருகிற நாட்களில் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா, நீர் எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீ கண்மலை தேவன் அப்பா, நீங்க காக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, அனுதினமும் எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீ ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. இந்த வேலைக்கு அப்பா ஆண்டவரே, சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 29 வருஷம் ஆண்டவரே சபையோடு கூட இருந்து தேவன் அப்பா நீங்க அநேக நன்மைகளை செய்திருக்கிறாங்க. அதற்காக உங்களோட கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அற்புதம் செய்ததுக்காக, அதிசயங்கள் செய்ததுக்காக ஆண்டவரே, நீ சபை தினமும் அனுதினமும் ஆண்டவரே நீ வழிநடத்தினதுக்காக உங்களோட கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவர் இந்த சபைக்கு தலைவராக இருந்த ஆண்டவரே, நீ நடத்தின எல்லா தெய்வக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே, சபையின் போதைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆண்டவர் விசுவாச குடும்பத்தினுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவர் இதனால் வரை ஆண்டவரே வழிநடத்தின எல்லா தெய்வக்காக, கிருபைகளுக்காக ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக ஆண்டவரே அப்பா உங்களோட கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை திருசபையை ஆண்டவர் கொண்டு தேவன் இந்த ராமாபுரத்தில் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் திட்டத்தை வைத்திருக்கிறோம் ஆண்டவரை, தரிசனம் மூலமாக, சுத்தம் மூலமாக ஐயாவுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களோட கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பலவீனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நல்ல பலத்தோடு கூட இருக்க, பரிபூர்ண ஆய்வோடு கூட இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா பிசாசுடைய ஆண்டவர் மந்திரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பாதுகாப்பு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய ஆசீர்வாதம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இவர்களை ஆண்டவர் அனுதினமும் ஆண்டவரை இன்னும் வருகிற காலங்களில் நீ நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த திருசபைக்கு ஆண்டவரே நீர் இந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரோ அந்த வாக்குத்தத்தின் மூலமாக கர்த்தர் வழிநடத்தி வர எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இனி நீர் வழிநடத்தும் போதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரை முழு மனதோடு கூட ஆண்டவரை எங்களை நாங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நாம மகிமைப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனிதாமே இன்றைக்கு நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கிருபையாக இந்த 29வது ஆண்டு நம்மை நடத்துகிறார். ஐயாவுடைய ஊழிய பாதையிலே 35வது ஆண்டு நடத்துகிறார். இதில் அடியானை கொள்வதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சபையின் விசுவாச பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேசரின் கரங்கள், பெந்தேகோஸ்தே மிஷன் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்தாபனத்தில், இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 நாட்களும் கூட்டம் நடத்தும்படி அனுமதித்த பேராயர் டாக்டர் ஆரோக்கிய வேதராஜன் அவர்களுக்கு, பேராயர் செல்லா மேரியம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லிட்டு நம்ம பிரசங்கத்துக்கு போனோம். இன்றைக்கு பிரசங்கம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் மங்களராஜ் ஐயா அவர்கள். ஐயா சொன்னாங்க, ஐயா மங்களராஜ் ஐயா ஒரு நாள் கூடுறோம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாமல் சொன்னாங்க, ஒரு நாள் கூட்டிகிட்டு வாங்கலாம், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகிறீங்க, நம்ம இடத்துக்கு ஒரு நாள் விசிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சமயம் பார்த்து கொண்டே இருந்தோம். இந்த ஆண்டு விழாவில் ஐயாவுடைய வாய்ப்பு அடிச்சு ஐயாவை நாம் அழைத்து வைத்திருக்கிறோம். நேசரி கரங்கள் பெந்தேகோஸ்தே மிஷன். பெந்தேகோஸ்தே அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெற்ற திருச்சபை அப்படின்னு அர்த்தம். பெந்தேகோஸ்தேனா 50வது நாள் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார் என்று அர்த்தம்.
இந்த சபை தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு சபை. நாம் பச்சை பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள். தேவனுக்காக பூரண சுவிசேஷத்துல இதுவரைக்கும் தேவன் என்னை நடத்தி வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பட்டம், இந்த பட்டம், இந்த பட்டம் இதெல்லாம் எனக்கு ஊழியத்தில் 37 ஆண்டுகள் ஓடுறதுனால எனக்கு கொடுத்த பட்டம். எந்த பட்டத்தின் பின்னாடி நான் போகலை. எங்கள் ஐயாவும் பட்டம் தேடி என்கிட்ட கேட்கலை. அவருக்கு பேராயர் பட்டம், பிஷப் பட்டம், கண்காணி பட்டம் அவர் கேட்கவே இல்லை. ஆனால் இந்த வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலில் அவங்க இணைஞ்சதுனால அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்கள், பேராயர்கள், ஆர்ச்சி பிஷப், பிஷப் முதன்மை பேராயர்கள், மாடரேட்டர்கள் தீர்மானம் பண்ணி அவருக்கு கொடுத்துடலாம். 35 ஆண்டுகள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாரு. அவரை கனம் பண்ணணும். இந்த பட்டங்கள் நம்மை கனம் பண்ணும்படியாக தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வாசியுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யார் செய்கிறார்? இயேசு செய்கிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம ஆராய்ச்சியே பண்ண முடியாது. பெரிய பெரிய காரியங்களை இயேசு செய்கிறார். அல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்க, சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவன் நமக்கு அப்படி செய்ய போகிறபடி நான் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் நல்ல கை கட்டுங்க. கை கொட்டி பாடுங்கள் பைபிள்ல இருக்குது. கை கொட்டி துதியுங்கள் பைபிள்ல இருக்குது. கை எடுத்து பாடு ஆராதியுங்கள் பைபிள்ல. கை எடுத்து என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு வணங்கி பணிந்து கையை உயர்த்தி ஆராதிக்கும் பைபிள்ல இருக்குது. அதனால நம்ம அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். உங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஆண்டுல கர்த்தர் செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. இப்போ நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்க்கல, நாங்கள் வருவோம்னு நீங்கள் நினைச்சுக்கணும். தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஐயா 5 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலை. எனக்கு இப்படி ஒரு கண்காணி பட்டம் பிஷப் நினைக்கவே இல்லை, எல்லாமே நினைக்கவே இல்லை. ஆனால் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். உங்கள் சபையினுடைய செய்தி, உங்கள் சபை 10,000 போதர்கள் சொந்தரிக்கத்தக்கதாக உங்கள் நோட்டீஸ் எல்லாம் எல்லாருக்கும் போகணும்னு யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் 10,000 போதர்களுக்கு துதிக்கும்படியாக இந்த நோட்டீஸ் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு இந்த ஆண்டு விழா அந்த 2 நாளைக்கும் 3 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. அரசாங்கத்திலிருந்து ஒரு அதிகாரி, ஸ்தோத்திரம், சிறுபான்மை அமைச்சகத்தினுடைய மெம்பர் நேற்று வந்தார். அல்லேலூயா. அநேக நலத்திட்டங்களை நமக்கு செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில நலத்திட்டங்கள் நமக்கு வரும் என்று நம்ம எதிர்பார்த்து சோதனைக்கிறோம். அல்லேலூயா. அரசாங்கம் நமக்கு உதவி செய்யணும் நம்ம நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். இடங்களை கட்டிக்கத்தை மேம்படுத்துவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்க போகுது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்ய போகிறாரு. அப்படி செஞ்சால் நீங்கள் இங்கே நீங்கள் சாட்சி சொல்லணும். சுருக்கமாக சொல்லணும். நான் எந்திரிச்சேன், நான் சைக்கிளில் போனேன், அதுக்கு பிறகு ஆட்டோவில் போனேன், அதுக்கு பிறகு பஸ்ஸில் போனேன், அதுக்கு பிறகு மெட்ரோ ட்ரெயினில் போனேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது சாட்சி.
இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன். ஆண்டவரை கிளம்பினான், ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கேள்வி சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் எழுந்து நடக்க முடியாமல் போனால் இங்கே வர முடியுமா? வர முடியாது. தேவன் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு. அருமையான ஐயாவும் காலையிலே கொடுத்தாங்க. சுத்தரம் வந்து திறந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், 8:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. டீச்சரும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். காணிக்கையில் மட்டுமல்ல, வருமானத்தில் மட்டுமல்ல, நேரத்திலையும் தசம பாகம் கொடுக்கணும். நேரத்தில் என்னங்க தசம பாகம்? 10ல் 1 எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்படிதானே? அடுத்து 10ல் 1 எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். 24 மணி நேரம் இருக்குல்ல? 24 மணி நேரத்துக்கு தசம பாகம் எவ்வளவு? 4 மணி நேரத்துக்கு தசம பாகம் எவ்வளவு? எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் கொடுக்கணும். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 24 மணி நேரத்துக்கு தசம பாகம் எவ்வளவு? 2.25 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம இருக்கணும். 2.25 மணி நேரம் தேவ சமூகத்தில் துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும், வசனம் கேட்கணும், உட்காரணும். அப்படி நம்ம செய்யணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆளுகை செய்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுமணம் அடைவார்கள். சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. சட்டைகளை அடித்து நல்ல எழுப்பி நிற்பாங்க. ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேலும் மேலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரணும்னு சொன்னா நேரத்தில் நம்ம தசம பாகம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா 2.25 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். ஐயோ, எனக்கு அரை மணி நேரம் தான் இருக்க முடியும், 1 மணி நேரம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுடைய வசனத்தை மீறி நடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எங்க சொல்லியிருக்காரு ஆண்டவர்? சொல்லியிருக்காரு மல்கியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஒருவேளை நீங்க அப்படி 2.25 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லைன்னு சொன்னா தேவன் நம்மளை சத்தம் போடுறாரு. எப்படி சத்தம் போடுறாரு பாருங்க. வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா. முதல்ல எடுத்த உடனே என்ன கேட்கிறாரு? சத்தம் போடுறாரு. பாருப்பா, வஞ்சிக்க கூடாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், கடத்ததால் கழுவப்பட்ட பிள்ளைகள், என்னை வஞ்சிக்க கூடாது, ஏமாற்ற கூடாது, என்னை ஏமாற்ற கூடாது, வஞ்சிக்க கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு? நீங்களோ என்ன வஞ்சிக்கிறீங்க, என்ன வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னா, ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்க, விளங்க மாட்டேங்க, தெரியல. அது நாங்க என்ன வஞ்சிச்சிட்டோம், எதனால வஞ்சிச்சோம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நீங்க ஆண்டவரை எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க. வாசிங்க. எதனாலே வஞ்சித்தோம் என்று நீங்க ஆண்டவரை எதிர்த்து பேசுறீங்க. ஆண்டவரை எதிர்த்து பேசக்கூடாது, ஆண்டவரை எதிர்த்து போராடக்கூடாது, ஆண்டவரை எதிர்த்து தர்க்கம் பண்ணக்கூடாது, ஆண்டவரை எதிர்த்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவன் அதை விரும்ப மாட்டார். நீங்க தேவனை வஞ்சிக்க கூடாது. தொடர்ந்து வாசிக்கும் போது தசம பாகம் வருமானத்தில் வர்ற தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்தபடியே சொல்றாரு பாருங்க. கவனிங்க, வாசிங்க. ஐயோ, அடுத்து எப்படி திட்டுறாரு? நீங்க சாபத்துக்குள்ள போயிட்டீங்களே அப்படின்னு அன்பு திட்டுறாரு, சத்தம் போடுறாரு. சாபத்துக்குள்ள போகக்கூடாது, சாபம் மேல வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீங்க சாபத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த கீழ்ப்படியினால உங்களுக்கு சாபம் வரக்கூடாது. 2 விஷயம் சொல்றாரு. நீங்க வஞ்சிக்கிறீங்க, சாபத்துக்குள்ள போறீங்க. சாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு விடவே மாட்டாங்க. 2.5 மணி நேரத்தில் தசம பாகம் கொடுத்து உங்களை விடவே மாட்டாங்க. அப்பந்தான் விருந்தாள கூட்டிட்டு வருவோம். அன்னைக்கு தான் கல்யாணம் வைப்போம், அன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம் வைப்போம், அன்னைக்கு தான் விருது வீட்டில இருந்து அழைப்பு வரும், அன்னைக்கு தான் மற்ற நாளெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபாய் சம்பளம் வரும், அன்னைக்கு தான் 5000 ரூபா 10,000 ரூபாய் வருமானம் வரும். விசுவாசம் விட மாட்டான்.
நேரத்தை கொடுக்கக்கூடாது, தசமம் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு முட்டுக்கட்டை போட மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அதை மேற்கொள்ளணும், அதை ஜெயிக்கணும். வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு சொல்கிறான், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த ஆண்டு விழா வரைக்கும் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார், நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நம்மை பாக்கியவான்களாய் மாற்றியிருக்கிறார். அதே நேரத்தில் தசம பாகத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தில் நம்ம தேவனை வஞ்சிக்காம, கொள்ளையடிக்காம, தேவனை ஏமாத்தாம, தேவனை விரும்பாம, சாபத்தை விரும்பி அதுக்குள்ள போய் உட்கார்ந்து நம்மை நாம ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடாது. இல்லையா? இல்லையா சொல்லுங்க. அப்போ எதுல தசமம் பாகம் சொல்லுங்க? காணிக்கையில, வருமானத்துல, நேரத்துல, 3 வகையில நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு தசமம் பாகம் கொடுக்கணும். உண்மையா இருக்கணும். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் என்று மோசேயை புகழுகிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய பாதத்தில் உண்மையாயிருக்கணும். நேரத்தில் தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கையில தசமபாகம் கொடுக்கணும், வருமானத்தில் தசமபாகம் கொடுக்கணும். முடிஞ்சதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். ஆமென். ஊழியத்தை உற்சாகமா செய்யணும். இங்க அங்க வைத்திருக்கிறவர்கள் பரலோகத்தின் பங்காளிகள், இங்கே அங்க வைத்திருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். இந்த சபையை கட்டுவதற்காக, சபையின் வளர்ச்சிக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஜெபிக்கும் போது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் இங்க வர்றதுக்கு, கட்டப்படுவதற்கு நாம எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், ஒரு மனமாக இருக்க வேண்டும். இந்த வேலைகளெல்லாம் எடுத்து செய்யணும். சபையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இந்த ஊழியத்தில் இறங்கணும். சபைக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இறங்கணும். சபைக்கு மியூசிக் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இறங்கணும். பிள்ளைகளை மியூசிக் கற்றுக் கொடுங்க, கீபோர்டு வாசிக்க கற்றுக் கொடுங்க, ட்ரம்ஸ் வாசிக்க கற்றுக் கொடுங்க, அந்த கிளாஸ் அனுப்புங்க. நீங்கள் அப்படி செய்யலைன்னா அவன் சிலம்பு அடிக்கிறதுக்கும் கராத்தே படிக்கிறதுக்கு போயிடுவான். அங்கே போயிட்டுனா அது ஆட்களை அடிச்சு போட்டுருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் மியூசிக் நீங்கள் கற்றுக் கொடுங்க, கற்றுக்கிட்டு ஊழியத்தை செய்யலாம். அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கனடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில்ல ஐயா சேர்ந்ததுனால அநேக நன்மைகளை ஐயாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஒரு ஐக்கிய நாட்டு அகில உலகமும் சேர்ந்து ஒரு சபை வச்சிருக்கு. அந்த ஐக்கிய நாடு, அந்த ஐக்கிய நாட்டில் இருந்த ஒருவர், வேலை செய்த ஒருவர், அந்த வேலையை தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஆண்டவருக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் நேற்று நம்ம ஆலயத்துக்கு வந்தார். இந்த சபையை ஆசீர்வதித்து ஜெபிச்சார். பேராயர் டாக்டர் சாலமன் அவர்கள், ரூபன் சாலமன் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தார். உங்களை ஆசீர்வதித்து கூப்பிட்டா வரவே மாட்டார். அவர் சென்னாட்டில் ஒரு பிஷப் சட்டம் கொடுக்கணும்னா 1.25 லட்சம் கட்டினா தான், அந்த தயவுசெய்து ஃபீஸ் கட்டினா தான் பிஷப் பட்டம் கொடுப்பாங்க. காணிக்கை அந்த அந்த அவங்க அப்படி சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு எல்லாத்தையும் இலவசமாக தராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார், இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போறாரு. அதை நீங்க பார்க்க போறீங்க, சாட்சி சொல்ல போறீங்க. சொல்லணும், இந்த வசனத்தை சொல்லி சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி எனக்கு கட்டளையிட்ட பிரகாரமாக தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், அற்புதம் செய்கிறார் என்று எல்லாரும் முன்னாடி அறிக்கையிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகள் உங்களிடத்துல உண்டு.
ஆனால் தேவன் இனியும் பெரிய பெரிய அதிசயங்கள் உங்க மத்தியில் செய்ய போறார். அல்லேலூயா. 2023 ஆண்டு விழாவுக்கு நான் வந்தேன். 2024 ஆண்டு விழாவுக்கு உங்க மத்தியில் வந்தேன். 2025வது ஆண்டு விழாவுக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். ஐயா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஒரு பிரதம பேராயருக்கு அபிஷேக பட்டம் கொடுக்கணும். தூத்துக்குடியில் ஆண்டவர் ஒரு ஊழிய திட்டத்தை போட்டார். ஐயா நான் பேராயிரமா எல்லாரும் போனோம். 2 காரில் 10 பேர் போனோம். அங்கே போயிட்டு ஒரு அபிஷேக பட்டம் கொடுக்கணும். இதுன்னு 200 சபைகளுக்கு தலைவர், 7 ஐக்கியத்துக்கு தலைவர். எனக்கு ஆர்டினேஷன் ஃபஸ்ட்டு நான் 12 பட்டம் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறேன். யார்ட்டையும் கேள்வி கேட்கல, கர்த்தரை கொடுத்தாரு. அதில் முதல் எனக்கு பாஸ்டர் பட்டம் கொடுத்த அந்த தலைவருக்கு பிரதமர் பேராய ஆட்சி பிசாசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்க நம்ம ஸ்தாபனத்திலிருந்து 10 பேர் போயிருந்தோம். பட்டம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஐயாவை வச்சு அவங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென். ஆண்டவர் பெரிய வேலை செய்தார். ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரா இல்லையா? வச்சிருக்கிறாரு. ஆமாம். கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துங்க. ஆமாம். தஞ்சாவூருக்கு அவங்களை ஆசீர்வதிச்சோம். அந்த பாஸ்டர் நேற்று வந்து ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு அவருக்கு மக கல்யாணத்துக்கு காலம் கொண்டு போயிருக்காரு. அங்கிருந்து வந்து ஏன்னா ஐயா நாங்களாம் போயிட்டு அவரை ஆசீர்வதித்தோம். அவர் இன்னைக்கு நல்ல சிறப்பாக அவருடைய 2 ஊழியரைக்கு நடத்துகிறார். அப்படி ஆசீர்வதிக்க அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. காரணம் நீங்க எல்லாரும் கூட்டி ஜெபிக்கிறதுனால, நீங்க கொடுக்கிற தசம பாகத்தில் இந்த ஊழியம் நடக்கிறதுனால, கர்த்தர் இந்த சபையில இருந்து உங்களுக்கு மத்தியில் அதிசயங்களை செய்கிறதுனால சொல்லுகிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் இன்னும் நடக்க போகிறது. கடந்த நாட்களில் எங்க சபையில 10 பேர் போயிடுச்சு. 10 பேரில் 3 பேர் போயிடுச்சு. ஐயா கை வச்சு இயேசு நாமத்தில் ஓடுன்னு சொல்லி அது அற்புதம் செஞ்சு கொடுத்து வந்தாரு. 3 பேருக்கு ஓடிக்கிட்டு கரங்களை தட்டிக்க தரணும். ஆனால் சொல்றேன், பசுப்பு நகரத்தில் ஒரு புது சபை கட்டணும். அங்கே ஒரு 4 லைட்டில் ஒரே லைட்டில் ஐக்கிய கூட நடந்தோம். ஐயா பார்த்தாரு, இது இன்னும் லைட்டே இல்லாமல் இருக்கு, வெளிச்சமே இல்லாமல் இருக்கு, பிசாசுக்குள்ளலாம் இருக்கிறீங்க, வெளிச்சம் ஆக கடவுள் ஒரு 4 லைட்டு பிளேட்டை வாங்கி அவங்க கேட்டதை பாலத்தை போய் எல்லாம் வெளிச்சம் உண்டாங்க. அல்லேலூயா. 17 லட்சம் கட்டி அவங்க லைட் போடலை. ஆனால் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த இடத்துக்கு லைட்டு கட்டி. ஆமென். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். தேவன் அப்படி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் உறவை நடக்க இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுகிறார். தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது நம்முடைய மத்தியில் தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக டாக்டர் மங்களராஜையா அவர்கள் வருகிறார்கள். ஒருவன் எனக்கு உதவி செய்தால் அவருடைய பிதாவானவர் அவங்களுக்கு ஒரு சால்வை போட்டு கனமணம் வேண்டும். ஐயா கர்த்தருக்கு சுற்றுறோம் இருக்கா சால்வை நீங்கள் போட்டு கர்த்தரை பஸ்லாம் சொல்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே சிறுநாள் பைபிள் காலேஜ் செக்ரட்டரியாக மங்கள்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. மத்தியில் நேற்று தான் ஒரு டைம் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நேற்று வந்தார். ஆனால் இந்த நாளிலும் இந்த சண்டே நாங்கள் அடைத்து அந்த அழைப்புக்காக வந்திருக்கிறாரு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு டைம் நான் ஐயா கிட்டே நான் சொன்னேன், ஐயாவை அழைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் சொல்வார், அவர் கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பிஸியான ஷெட்யூலில் 2 நாள் நம்ம சபைக்கு வந்து கேட்கக்கூடிய தேவனுக்கு புறாணக்கூடிய நன்றி. அது மாத்திரம் ஒரு நல்ல ஒரு ஹம்பிளான பர்சன். நான் எப்படி பார்த்தாலும் அங்கே ஒரு ஊழியத்தை நான் பார்த்தேன். ஐயா சிறுப்பிள்ளை போட இந்த சேர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டார். இந்த சேர்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணார். முடிஞ்சவொடனே எல்லா பாஸ்டர்ஸும் அவங்கெல்லாம் வேறு மாதிரி பேசிட்டு கை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சிறுப்பிள்ளை போல எந்த ஒரு ப்ரெஸ்டேஜ் இல்லாதவே இவர் சச்ச ஹம்பிள் பர்சன். அந்த இடத்துல அந்த ஊழியத்தை உடனே அப்போ ஐயா சொன்ன ஒரு சிறுப்பிள்ளை போல தான் எல்லா இடத்துலையும் அவர் சொன்ன தன்னை தாழ்த்தி அந்த கர்த்தரை இந்த நாளில் அவங்க கணக்கணும். Synod of World Bible Bishop Council, the National General Secretary.
கனப்படுத்தும்படியாக நான் முன்கொண்டு பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள் சால்வை அணிவித்து கனப்படுத்தி செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக பேசுவார். ஆசா பீமா பிஷப் அம்மாவுக்கு சால்வை அணிவிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். நேசரின் கரங்கள் திருச்சபை ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் அருமையான செல்லாமேரி அம்மா அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும்படி எல்லாரும் கரங்களை தட்டி. அவர்கள் வீட்டுக்கு வர முடியல. என் பேரில் போட்டோ போட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் சொன்னாங்க. கரெக்டாக வந்து ஆராதனை நடத்தினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேன்மைப்படுவாராக. இப்பொழுது நாம் செய்தி கேட்க இருக்கிறோம்.